நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் தெரிந்த ஒரு வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இந்த நாளுக்கான தலைப்பு, திருச்சபையிலே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, இயற்கையை வளப்படுத்துதல். இந்த இயற்கையை வளப்படுத்துதல் என்கிற தலைப்பிலே கருத்து வசனமாய் ஆதியாகமம் 2:15 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வேதாகம கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கும் பொழுது அநேக அரிய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே நாம் இதற்கு ஒரு தலைப்பு வைத்ததை படிக்கலாம். இயற்கையும் இறையியலும். இந்த இயற்கை உலகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம். ஆண்டவர் தான் வாழ்ந்த காலத்திலே, தன்னுடைய உபதேசத்திலே, பிரசங்கங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேச வரும்பொழுதெல்லாம் அன்னைக்கு இருந்த ஏழை எளிய பாமர ஜனங்கள், படிப்பறிவில்லாத ஜனங்கள், அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக அநேக ஓமைகளை சொல்லி இறையரசின் கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அப்படித்தான் இந்த இயற்கையை குறித்து, இந்த இயற்கையை வளப்படுத்தும் காரியங்களை குறித்தும் இறையியலும் இயற்கையும் என்று சொல்லி அவர் பேச வரும்பொழுது ஒரு அருமையான ஒரு ஓமை கதையை அவர் சொன்னார். ஒரு தகப்பன் இருந்தார். அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 2 பிள்ளைகளிலே இளையவன் தன் தகப்பனிடத்திலே வந்து சொத்திலே தனக்குரிய பங்கை தரும்படி அவன் கேட்டுக்கொண்டான். கொடுத்தார். அவன் அந்த சொத்தையெல்லாம் பணமாக்கி கொண்டு தன் கெட்ட சிநேகிதர்களோடு சேர்ந்து தூர தேசத்தில் போய் அதை துன்மார்க்கமாய் செலவழித்தான். எல்லாம் செலவழித்து தீர்ந்த பொழுது அவனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமையாய் மாறிற்று. பன்றியோடு பன்றியாய் மாறி போனான். அந்த நிலைமையிலே தான் தன் தகப்பனுடைய வீட்டை நினைத்து பார்க்கிறான். ஐயோ, என் தகப்பனுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள் கூட நன்றாய் சாப்பிடுகிறார்களே, நான் இந்த பன்றியோடு கிடக்கிறேனே என்று ஒரு உணர்வு அவனுக்குள்ளே வந்தது. அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். தன் தகப்பனிடத்துக்கு அவன் திரும்பி போனான். எல்லா சொத்தையும் துன்மார்க்கமாய் செலவழித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, வானங்கள் தேவனுடையவை, பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இந்த பூமியை உருவாக்கி, இந்த பூமியை செம்மைப்படுத்தி, இந்த பூமியை தகுதிப்படுத்தி அதிலே மனிதர்களை வாழ வைத்தார். ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் ஆதி பெற்றோரை, ஆதாம் ஏவாளை படைத்து அங்கே வைத்தார். ஆதாமுக்கு வேலை கொடுத்தார். தோட்டத்தை நீ பண்படுத்த வேண்டும், இந்த தோட்டத்துக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் வராதபடி காவல் செய்ய வேண்டும் என்று. ஆனால் ஆதாம் பண்படுத்தவும் இல்லை, இந்த இயற்கையை நேசிக்கவும் இல்லை, இந்த இயற்கையை பாதுகாக்கவும் இல்லை, அந்த தோட்டத்தை காவல் காக்கவும் இல்லை, அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் இல்லை. மனுஷன் கடவுள் கொடுத்த சுதந்திரத்தை, கடவுள் கொடுத்த சொத்தை, கடவுள் கொடுத்த இந்த பூமியின் வளங்களை தகாத முறையில் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் மரங்களை வெட்டுகிறோம், இயற்கை பேரழிவுகள் உண்டாகிறது. இன்னொரு பக்கம் காட்டை அழித்து நகரமயமாக்கல், குளோபல் வார்மிங்கு நாம் அதை மாற்றி போட்டோம். பூமிக்குள் இருக்கிற எண்ணெய், பூமிக்குள் இருக்கிற தங்கம், பூமிக்குள் இருக்கிற விலை உயர்ந்த ரத்தின கற்கள், பூமிக்குள் இருக்கிற மண்ணெண்ணெய், பூமிக்குள் இருக்கிற தாது வளங்களை எல்லாம் வெட்டி எடுத்து 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 பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். 1985களில் அரசு பள்ளிகளிலே வேலை பார்க்கிற ஆசிரியர்கள் அதிகபட்சம் ஒரு பைக் வைத்திருப்பார்கள். அதுவே ரொம்ப கஷ்டம். சைக்கிள் தான், எல்லா ஆசிரியர்களும் சைக்கிளில் தான் வந்தாங்க.
ஆரோக்கியமாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அனைத்து ஆசிரியர்களும் கார் வைத்திருக்கிறார்கள், நான் உட்பட. இன்னும் சென்னை, கோயம்புத்தூர், பம்பாய் போன்ற பட்டணங்களை போய் பாருங்கள், ஒரு வீட்டுக்கு 4 கார் 5 கார் இருக்கிறது. இந்த பூமியை தகாத முறையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி இளைய குமாரன் தகப்பனுடைய சொத்தை வாங்கி கொண்டு போய் தூர தேசத்திலே போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்தானோ, அதே போல இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் இயற்கையை வளப்படுத்தாமல், இயற்கையை பாதுகாக்காமல், எல்லாவற்றையும் இயற்கையை அழித்து நம்முடைய சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குளோபல் வார்மிங் பற்றி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பெரிய எச்சரிப்பு கொடுத்தார்கள். அவர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்த காலத்திலேயே நிறைய கம்ப்யூட்டரில் நிறைய காரியங்களை அவர்கள் பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். எதிர்கால உலகம் எப்படி இருக்கும்? ஜனங்கள் மூச்சு திணறுவார்கள், சரியான ஆக்சிஜன் கிடைக்காது, நிறைய காரியங்களை சொல்லி அது குறித்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய வந்திருக்கிறது. நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும், அடுத்த சந்ததிக்கு இயற்கையை பாதுகாக்க வேண்டும். ஆனால் எத்தனை நாம் இதை சொன்னாலும் நாம் எல்லாருமே இதில் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். துன்மார்க்கமாய் இந்த பூமியை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இந்த பூமி வெந்து உருகி சாம்பலாகும். இயற்கையை அழிக்க 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 இந்த பூமிக்குள் உள்ள பெட்ரோலும் மண்ணெண்ணையும் இருக்கும் வரைதான் இந்த பூமி அப்படி பூமியா இருக்கும். இந்த பூமிக்குள் இருக்கிற தாது பொருட்கள், இந்த பூமிக்குள் இருக்கிற இயற்கை எரிபொருள் தீர்ந்து போவது இந்த பூமி தன்னால தீப்பற்றி கொள்ளும். ஆகவேதான் கிறிஸ்தவத்திலே பக்தன் பாடல் எழுதுகிறார், இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகும், சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள், விரைவுடன் ஓடிவா, விண்ணினில் சேரவே வேகமாய் ஓடிவா என்று பாடல் எழுதினார்கள். தகாத விதத்திலே இந்த பூமியை நாம் கரைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இயற்கையை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஒரு நாள் இந்த பூமி அப்படி பேனாகி வெந்து உருகி போகும். அழிவுக்கு நேராய் மனுக்குலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கதறுகிறோம், வருகிற ஆண்டவரை அண்டிக்கொள். இந்த பூமி எப்படினாலும் எரிந்து சாம்பலாக போகிறது, அவரை அண்டிக்கொள், அவரை பற்றிக்கொள், அவருடைய பாதத்தை பிடித்துக்கொள். ஆண்டவரே, தகாத விதமாய் இந்த பூமியை நான் கரைப்படுத்தி விட்டேன் அப்பா. ஒரு மரத்தை வெட்டுவதற்கு முன்பாக 10 மரத்தை நடவு செய்யுங்கள் என்று அரசாங்கமே சொல்லுகிறது. இயற்கை நமக்கு அதை போதிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. இந்த இயற்கையை பாதுகாக்க நாம் ஏதாயிலும் நம்முடைய தலைமுறையிலே செய்தாக வேண்டும். ஆனால் அதைவிட முக்கியம், நீங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு இரையாக இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படியும் ஒரு நாள் இது தீப்பற்றி வெந்து உருகி அழிந்து போகும். அன்றைக்கு புதிய வானம் புதிய பூமி உருவாகும். ஆண்டவருடைய நித்திய நியாய தீர்ப்பு, நியாயசனம் வந்து அமரும். அந்த நியாயசனத்துக்கு முன்னால நாம் வந்து நிற்க வேண்டும். 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. 2 கொரிந்தியருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் அச்சமூட்டுகிற சில காரியங்களை நம்ம கற்றுத்தருகிறது. இந்த இயற்கையை வளப்படுத்தாமல் நாம் விட்டுவிட்டபடியினால், குளோபல் வார்மிங் பெருகிக்கொண்டே போகிறபடியினால், அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகும் பொழுது நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு சென்று அங்கே நமக்கு கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீடு இருக்கிறது. அந்த வீட்டிலே நாம் வாசம் பண்ண நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் இப்பொழுதே தயாராக வேண்டும்.
முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். நாம் அப்படி நம்மை தயார்படுத்துவதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தையும் நமக்கு தந்தவரும் அவரே. தேவ ஆவியானுடைய வல்லமையை பெற்று நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுதே, இந்த பூமி அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது உண்மை. பேதுரு சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிற இந்த வானமும் பூமியும் ஒரு நாள் வெந்து உருகி அது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்திலே தண்ணீரால் அழிக்கப்பட்டது. மனுஷகுமாரன் வரும் காலமாகிய இந்த 2ஆம் வருகையிலே முற்றிலுமாய் அது தீயினால் அழிக்கப்பட போகிறது, அக்னியினால் அழிக்கப்பட போகிறது, அக்னிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. குளோபல் வார்மிங்கிற வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பே பேதுரு எழுதி வைத்து கிபி 70-80களில் எழுதி வச்சிருக்கார். இப்பொழுது நாம் இருக்கிற இந்த வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆகவே அவரை அண்டிக் கொள்வோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆவி என்னும் அச்சாரத்தை தந்திருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நன்றாய் அடிக்கோடிட்டு வைத்து, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். இந்த இடத்திலே ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்னோடு கூட வருகிறார். அவருக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்ய முடியாது. இந்த விசுவாச வாழ்வு நமக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான் பழைய ஏற்பாட்டில் அத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பு விசுவாசித்தார். தரிசித்து நடக்கல, விசுவாசித்து நடந்தார்கள். 10வது வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். உலகத்தில் நம்ம செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நியாயாசனத்திலே வந்து நிற்க வேண்டும். இந்த பூமியை தகாத விதமாய் அனுபவித்திருந்தால் அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய இஷ்டத்திற்கு இந்த பூமியில காடுகளை அழித்து நாசமாக்கி, மரங்களை வெட்டி, வீடுகளுக்கு மேல் வீடு. எங்க 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் எலிசா சொன்னார், கேயாசின் இடத்துல, கேயாசி ஒலிவ தோப்புகளை வாங்குகிறதற்கும் விற்கிறதற்கும் வீடுகளை கட்டுகிறதற்கும் இதுவா காலம்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே இயற்கையை வளப்படுத்தவும், இயற்கையை பாதுகாக்கவும், அந்த இயற்கையை நேசிக்கவும் கற்றுக் கொடுத்தார்கள் நம்முடைய தீர்க்கதரிசிகள். சும்மா காடுகளை அழிக்கக்கூடாது. இன்றைக்கு அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறது. லேண்ட்ஸ்லைடிங் வருஷா வருஷம் இந்தியாவில், நிலச்சரிவு, ஏராளமான உயிரிழப்புகள், எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்கணும். சொல்றார், சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டுமே. நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு நாள் அதை மறந்து போகாதிருங்கள். இன்றைக்கு ஆற்றல் இருக்கிறது, உடம்பிலே வலு இருக்கிறது, கையிலே செல்வம் இருக்கிறது, எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்துவிட முடியாது சகோதரா, சகோதரி. எல்லாவற்றையும் ஒருவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சரீரத்தில் நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நாம் நியாயாசனத்துக்கு முன்பாய் ஒரு நாள் வெளிப்பட வேண்டும். ஆகவே நம்மை அர்ப்பணிப்போம். நான் வாழ்கிற காலத்தில் நியாயாசனத்துக்கு முன்பாய் வந்து நான் நிற்கும் பொழுது நான் சரியாய் வந்து நின்று உம்மிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நான் இந்த பூமியை நேசிக்கிறேன் ஆண்டவரே. என்னை சுற்றி உள்ள இயற்கையை, மனிதர்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. 17வது வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. நம்முடைய வாழ்க்கை அப்படி மாற வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க போகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பிரியமானவர்களே நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரை பாடி துதித்தோம், போற்றி புகழ்ந்தோம், ஆராதித்தோம், பல காரியங்களுக்காக நாம் ஜெபித்தோம். நாம் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் இயற்கையை நேசிக்கிறவனாய், இந்த இயற்கையும் இறையியலும் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவனாய், அந்த வார்த்தையினாலே இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வாசித்து பயபக்தியோடு நடந்து கொள்ள, என்னை தயார் செய்து கொள்ள, பரிசுத்த ஆவியானவருடைய அச்சாரத்தினாலே நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள ஞாயிற்றுக்கிழமை என்னை ஆசீர்வதியும் என்று இந்த ஆராதனை வேளையில் நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் எங்களுடைய பாடல்கள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டவர், கேட்டுக்கொண்டே இருந்தவர். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. இயற்கையை வளப்படுத்துகிற இந்த காரியத்தில் ஆண்டவரே எங்களால் ஆன காரியங்களை செய்யவும் ஆண்டவரே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீர் சொன்ன ஆண்டவரே இந்த வேத போதனைகளின்படி நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கவும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. சரீரத்திலே எல்லா செய்த நன்மை தீமைகளுக்காய் நியாயாசனத்திலே வந்து நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே, ஆண்டவரே புது சிருஷ்டியாய் வாழ ஆண்டவரே இந்த உலகத்தை நேசிக்க, இயற்கையை நேசிக்க நாங்கள் ஆண்டவரே இந்த இயற்கையை வளப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதி. இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.